Redmi Note 9 Pro Max को Redmi Note 10 Pro Max को ஒரு கம்பேரிசன் வீடியோ போடுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் பார்த்தீங்கன்னா Redmi Note 9 Pro Max பார்த்தீங்கன்னா ஒரு 8-9 மாதமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் Redmi Note 10 Pro Max பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சொல்லலாம். இந்த வீடியோவில் Redmi Note 9 Pro Max को Redmi Note 10 Pro Max को என்ன வித்தியாசங்கள் இருக்குது, Note 9 விட Note 10 Pro Maxக்கு என்ன வித்தியாசங்கள் இருக்குது, என்ன பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க, இது நல்லா இல்லைன்னு தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் எந்த ஃபோன் வாங்குறதுனாலும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனும் வந்துடும். ஓகே, நான் இப்போதிலேருந்து Note 9 சொன்னாக்கா Note 9 Pro Maxன்னு அர்த்தம், Note 10ன்னு சொன்னால் Note 10 Pro Maxன்னு அர்த்தம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டியும் பெரிய சொல்ல தேவையில்லை. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல இருந்து ரெண்டு ஃபோனுக்கும் என்னென்ன சிமிலாரிட்டிஸ் இருக்குதுன்னு பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுனாக்கா நான் அங்கேயே சொல்கிறேன், Note 9 Pro இந்த மாதிரி டிஃப்ரென்ஸாக இருக்குது, Note 10 Pro Max இந்த மாதிரி டிஃப்ரென்ஸாக இருக்குன்ட்டு. ஸோ இந்த ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரே சிமிலரான சைஸ் தான் வருது. 6.67 inches டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்பிளேல தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பண்ணுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா Note 9 Pro Maxல் நம்மளுக்கு 60 Hz டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க அண்ட் AMOLED டிஸ்பிளே இல்லை. அண்ட் Note 10 Pro Maxல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தராங்க அண்ட் பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளேவும் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டாக சொல்லலாம். IPS LCD விட AMOLED டிஸ்பிளே கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் அடுத்தது கேமராஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தில வந்துட்டு ஒரே மாதிரி செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எங்கே வருதுனாக்கா அதோட டிசைனில், அது மட்டும் இல்லாமல் அதோட மெயின் சென்சாரில். ஸோ மெயின் சென்சார் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு Note 9 Pro Maxல நம்மளுக்கு 64 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அண்ட் Note 10 Pro Maxல் நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 108 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை விட அதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வந்து கொஞ்சம் நல்ல ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன், கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கேமரா டிபார்ட்மெண்ட் நம்மளுக்கு நிறைய எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. க்ளோன் வீடியோஸாக இருக்கலாம், வந்து க்ளோன் ஃபோட்டோஸாக இருக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா Note 10 Pro Maxல கொடுத்துருக்காங்க. ஸோ Note 9 Pro Maxல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எதுவும் இல்லை. நம்மளுக்கு MI 12 அப்டேட் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வராது. ஸோ Note 10 Pro Maxல கேமராக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இதோட ஃப்ரண்ட் கேமராஸ் பார்த்தீங்கன்னா Note 9ல நம்மளுக்கு 32 மெகா பிக்சல் கொடுக்குறாங்க. அண்ட் Note 10ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 16 மெகா பிக்சல் கொடுக்குறாங்க. ஏன்னா தான் Note 9ல நம்மளுக்கு 32 மெகா பிக்சல் கொடுத்துருந்தாலுமே Note 10ல 16 மெகா பிக்சல் வந்துட்டு ஒரு ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணி நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு சொன்ன மாதிரி நம்மளுக்கு டியூல் வீடியோலாம் கொடுத்துருக்காங்க Note 10ல. ஸோ கேமராஸ் படி பார்த்தீங்கன்னாக்கா Note 10ல தான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் சொல்லுவேன். பட் அதுக்குன்ட்டு வந்து Note 9 Pro வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாகுதுன்னு சொல்ல மாட்டேன். ஸோ இதுவும் நல்லது தான். பட் Note 10 Pro Max நம்மளுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கு வருவோம். ரெண்டு ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா 5020 mAh கொடுத்துருக்காங்க அண்ட் 33 வாட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு ஃபோன்லையுமே வந்து ரொம்ப சிமிலராக கொடுத்துருந்தாலும், ஐடென்டிக்கலாக இருந்தாலும், பட் ரொம்ப சேஞ்ச் இதில் வருது பார்த்தீங்கன்னா Note 10 Pro Maxல வருது. ஸோ இதோட சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் ஆகுது. ஸோ Note 9 Pro Maxல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் அவங்க சொன்ன டைம் 1 hour 15 minutesலேருந்து 1 hour 20 நம்மளுக்கு 0 to 100% ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. ஸோ Note 10 Pro Max கொஞ்சம் டெடிக்கேட்டடாக வந்துட்டு நான் ஒரு சார்ஜிங் டெஸ்ட் போட்டிருக்கேன். நீங்கள் அது பார்க்குறதுனால போய் பாருங்கள். 2 hours கிட்ட ஆகுது. அண்ட் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வந்து Note 9 Pro Max பெஸ்ட்டாக இருக்குது இப்போவும் பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ Note 10 Pro Maxல பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு 4 to 5 hours தான் பேட்டரி லைஃபாக வருது. நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ பேட்டரி லைஃப் படி அண்ட் சார்ஜ் படி பார்த்தாக்கா Note 9 Pro வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ கொஞ்சம் நிறைய பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா Note 10ல நம்மளுக்கு பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப லேட்டாக ஏறுது அண்ட் பேட்டரி லைஃப் ரொம்ப சீக்கிரமாக வந்து இறங்குது. ஸோ ஸ்டோரேஜ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்னு படி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோன்லையும் Note 9 Pro Maxல 6GB 8GB RAM கொடுத்துருக்காங்க. ஸோ Note 10 Pro Maxலையும் 6GB 8GB RAM வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டுத்திலும் பார்த்தீங்கன்னா 64 இல்லை 128GB நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் படி பார்த்தீங்கன்னா Note 9 Pro Maxல Snapdragon 720G அண்ட் Note 9 Pro Maxல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு Snapdragon 730G. ஸோ அந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு Note 10 Pro Maxை விட Note 10 Pro Max வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கணும். பட் உங்களுக்கு டே டு டே யூசேஜுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ வித்தியாசம் தெரியாது. அந்த அடுத்ததாக பார்த்தீங்கன்னா Note 9 Pro Maxல நம்மளுக்கு 450 nits வந்து பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே பார்த்தீங்கன்னா Note 10 Pro Maxல 1200 nits கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் HDR10+ வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க Note 10 Pro Maxல. நம்மளுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுக்கு Note 10 Pro Maxல 120
120Hz refresh தராங்க. Note 9 Pro Maxல 60Hz கொடுக்குறாங்க. வெயிட்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு Note 10 Pro Max வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குதுங்க. ஸோ Note 9 Pro Maxல வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 209 grams இருக்குது. அதே Note 10 Pro Maxல 192 grams தான் இருக்குது. ஆனால் இங்கே ஒரு விஷயம் என்ன நோட் பண்ண வேண்டியது இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா Note 10 Pro Maxல நம்மளுக்கு ரெண்டு சைட்லேயுமே நம்மளுக்கு Gorilla Glass 5 கொடுத்துருக்காங்க. ஆனால் Note 10 Pro Maxல நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் Gorilla Glass 5 கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் நம்மளுக்கு ஏதோ டஃபண்ட் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறத மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த கிளாஸையும் மென்ஷன் பண்ணல. ஸோ அவங்க மென்ஷன் பண்ணுறனாக்கா அது Gorilla Glass இல்லைன்னு தான் அர்த்தம். நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உஷாராக யூஸ் பண்ணணும். இது வெறும் கம்பேரிசன் வீடியோ மட்டும்தான். நான் Note 10 Pro Max பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னு நேற்று ஒரு வீடியோ போட்டேன். அதை பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா வந்துட்டு Note 10 Pro Max நீங்கள் வாங்கணுமான்ட்டு யோசிப்பீங்க. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வாங்குறதா இல்லையான்ட்டு யோசிங்க. ஸோ அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். நம்ம அது பிடிச்சிருந்த மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. சோஷியல் மீடியாஸில் எங்கேயாச்சும் நான் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. நான் கீழே லிங்க் தரேன். அப்படியே நவீன் ரவி எங்கே சர்ச் பண்ண வருவேன். அங்கே வந்து உங்களுக்கு கொஸ்டின் என்ன கேட்கலாம். என்னோட முடிஞ்ச வரைக்கும் நான் பதில் சொல்ல பண்ணுறேன். அப்படி இல்லையா வந்துட்டு உங்களுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video.